நான் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். அக்கா, நிஜமா தான் ஜானு. எனக்கு ஏன் லேட் ஆச்சுன்னு நினைக்கிற? நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நீங்க சாப்பிடுங்க. உனக்கு போய் சொல்றதுக்கு வரல. எதுக்குக்கா எங்க கிட்ட போய் சொல்றீங்க? இல்ல நானே, எனக்கு இப்போ பசிக்கல. அப்படின்னா அப்படின்னா எங்களுக்கும் எங்களுக்கும் வேண்டாம். வேண்டாம், நாங்களும் சாப்பிட மாட்டோம். நானே, அப்படி சொல்லக்கூடாது. நீ சாப்பிடணும். அக்கா, நாளைக்காக நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் நம்ம சேர்ந்தே பகிர்ந்துக்கலாம். நீ பசியோட இருந்தனா என்னால தாங்கிக்க முடியாது. உட்கார் நானே. நானே, நீ படுத்துக்கிறியா? இங்க தலகாணி கூட இல்ல, எப்படிக்கா படுத்து தூங்குறது? இந்த தாத்தா இதயம் என்னைக்காவது ஒரு நாள் நிற்கதான் போகுது. அப்படி நின்றுட்டா உன் தம்பியையும் உன் தங்கச்சியையும் நீ தானம்மா நல்லா பார்த்துக்க போற. தங்கச்சி தம்பி மட்டும் இல்ல, உன்னையும் நான் நல்லா பார்த்துப்பேன். அம்மாடி லக்ஷ்மி, இந்த வேலையெல்லாம் நீ எதுக்குமா பாக்குற? விடுமா. பரவாயில்ல சித்தப்பா. அம்மா ஜானவி, சித்தி, அந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணிய ஊத்திட்டு வந்து இந்த துணியை தோச்சு போடுமா. அனுசூயா, இந்த வேலையெல்லாம் எதுக்கு அவங்கள செய்ய சொல்ற? நீங்க என்னங்க, நான் என்ன நம்ம துணியையா துவைக்க சொன்னேன்? ஏதோ என்னோட 2 புடவை, ஷாலினிது 2 Dress, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் அவங்க போத்திக்கிட்டதும் அவங்க யூஸ் பண்ணதும் தாங்க. அதையும் நானே துவைச்சிருப்பேன். ஆனா ராத்திரி முழுக்க ஒரே தலைவலி, எனக்கு தூக்கமே வரலங்க. நான் மட்டும் நல்லா இருந்தா இவங்களுக்கு எதுக்கு வேலை சொல்ல போறேன்? இதெல்லாம் நம்ம வேலை தானே சித்தி, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. எனக்கு தெரியுமா நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்கன்னு. பண்ணிடுங்க. ஷாலு, இந்த லிஸ்ட் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. வாட்? நானா?
மார்க்கெட்டுக்கு நாளா போக மாட்டேன். என் தங்கம்ல இந்த ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வாமா. இப்ப நான் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பேக் காய்கறியை தூக்கிட்டு வரணுமா? அதான் லக்ஷ்மி இருக்கால, அவளை கூட கூட்டிட்டு போ. பில்ல நீ கட்டு, காய்கறி எல்லாம் அவ தூக்கிட்டு வருவா. அம்மா லக்ஷ்மி, இங்க வா. ஷாலினி கூட கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வாமா. சரிங்க சித்தி. மம்மி, இதான் லாஸ்ட். இனிமே போக மாட்டேன் பாத்துக்கோ. இதுதான் லாஸ்ட். போ. இந்தாம்மா, இது ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோ. இது 1/4 கிலோ. சித்தி. அப்புறம் இது தம்பிக்கு பால் வேணும் சித்தி. பால் இப்ப இல்லம்மா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேணா குடுக்கலாம். முதல்ல போய் துணி துவைக்கிற வேலையை பாரு. இந்தாம்மா. என்னக்கா இது? எல்லா வேலையும் நம்ம கிட்டயே சொல்றாங்க. ஜானு, இது யார் வீடு? இது நம்ம சித்தப்பா வீடு. அப்படின்னா நம்ம வீடு. நம்ம வீட்டு வேலையை நம்ம பண்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? லக்ஷ்மி, நான் போறேன், நீ வந்துரு. அக்கா அது இல்லக்கா. ஐயோ, மார்க்கெட் போயிட்டு வந்து அந்த துணியெல்லாம் நானே துவைச்சிடுறேன். ஆனா நீ தம்பிய பால் குடிக்க வை. சரியா? நான் போயிட்டு வரேன். ஹலோ, சொல்றா. வந்துட்டு இருக்கேன். சரி, சரிடா. போடி போ. எத்தனை நாளைக்கு நீனும் பார்க்காம போறேன்னு நானும் பார்க்கறேன். லக்ஷ்மி, காய்கறி எல்லாம் சீக்கிரமா வாங்கணும். எனக்கு இந்த மார்க்கெட்டே சுத்தமா பிடிக்காது. வாங்கிடு. சரி. என்னண்ணா, ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற? சிலதெல்லாம் நம்பி தானே ஆகணும். என்னடா நம்பணும்? நான் என்ன மட்டும்தான் நம்புவேன். டெஸ்டினி, ஃபேட் இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் நல்லா இருக்கும். கேட்கறதுக்கு மட்டும் இல்லைண்ணே, ப்ராக்டிக்கலாக தான் நீ பார்த்தல. அப்படி இருந்தும் உனக்கு நம்பிக்கை வரலையா? டேய், தேவையில்லாம என்ன வெறுப்பேத்தாரு. ஏய், ஐயோ, பாத்தீங்களாம்மா, உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் கூட வரல. கஷ்டத்துல இருக்கவங்க நம்ம கண் முன்னாடி இருக்கும்போது கண்டுக்காம போக கூடாது. அவங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. நல்ல மனுஷம்மா அவரு. நீங்க தானா இந்த வண்டியை இடிச்சது? நீ எப்படி இங்க? ரோட்ல வரும்போது பார்த்து வர மாட்டீங்களா? கண்ணு தெரியாதா உங்களுக்கு? ஹலோ, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஆமா, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கணும். இவ்வளவு ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க பண்ண வேலையால பாவம் அவருக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? நஷ்டம் ஏற்பட்டு அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நஷ்டத்துக்கு இழப்பீடு எதுக்கு கொடுப்பாங்க? அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? ஆமா, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கணும். இவ்வளவு ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க பண்ண வேலையால பாவம் அவருக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? நஷ்டம் ஏற்பட்டு அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நஷ்டத்துக்கு இழப்பீடு எதுக்கு கொடுப்பாங்க? அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு? விட்டுருண்ணா. டேய், நீ சுமாரு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த பொண்ணு ஓவரா பண்ணிட்டு இருக்க. எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறது இருக்கட்டும். முதல்ல ஒழுங்கா நடந்துக்க கத்துக்கோ. அத நீங்க சொல்ல தேவையில்ல. முதல்ல நஷ்டப்பட்டவருக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்றேன், காம்பன்சேஷனோட பதில் சொல்றேன். மித்ரா, மித்ரா சார். ஹாய் மித்ரா.
மித்ரா சார், என் பேரு ஷாலினி. நான் உங்களோட பெரிய ஃபேன். ஓகே, என்ன சார் பிரச்சனை? நான் இந்த வண்டி இடிச்சிட்டேன்னா இழப்பீடு கொடுக்கணுமா? இந்த பொண்ணு தான் பஞ்சாயத்து பண்ணுது. வாட்? காம்பன்சேஷன் கொடுக்க போறேன். ரோட்ல வண்டி நிறுத்தினது அவங்க. நீங்க எதுக்காக சார் காம்பன்சேஷன் கொடுக்கணும்? ரோட்ல இடம் இருந்தா காய்கறி வண்டியை கொண்டு நிறுத்துவாங்களா? அப்புறம் கார் பைக் எல்லாம் எங்க போகும்? ஷாலினி, ஷாலினி அது அமைதியா இரு லக்ஷ்மி. அவர் யார் தெரியுமா? மித்ரானந்தன் சார். நீங்க போங்க சார், உங்க மேல எந்த தப்பும் இல்ல. தேங்க்யூ ஷாலினி, பட் என்னை குறை சொன்னா எனக்கு பிடிக்காது. சாரி அங்கிள், உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இழப்பீடு வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. சார், யூ ஆர் கிரேட் சார். சார், ஐ அம் ஷாலினி, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய் கேர்ள்ஸ், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுல. பாய். என்ன மித்ரா சார் இப்போ ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க சார். ஜெகதீஷ், நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணியிருக்க? என்னாச்சு சார்? நான் என்ன பண்ணேன்? அந்த பொண்ணை போலீஸ்ல தானே ஒப்படைக்க சொன்னேன். கேஸ் ஃபைல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வராம பாத்துக்கோன்னு சொன்னேன்ல. அந்த பொண்ணு என்ன வெளியில சுத்திக்கிட்டு இருக்கா? சார், அது நான் கேஸ் ஃபைல் பண்ணேன் சார். யாராவது பெயில்ல கூட்டிட்டு வந்திருப்பாங்களோ? அது எப்படி கூட்டிட்டு வருவாங்க? கேஸை ஸ்ட்ராங்கா போட்டு பெயில கூட வராம பாத்துக்கோன்னு சொன்னா இல்லையா? சார், பெயில் கிடைக்காம இருக்குமா சார்? அந்த பொண்ணு என்ன மர்டர் பண்ணுச்சா இல்ல திருடுச்சா? ச்சே, நீ பேசாத. உன்னால அதை பண்ண முடியலன்னு சொல்லு, இடியட். இவன் என்ன இப்படி இருக்கான்? பர்னிச்சரை உடைச்சதுக்கு போயிட்டு தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லுவான் போல. ப்ரோ, கூல் ப்ரோ. நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கு உனக்கு அந்த பொண்ணு மேல இவ்ளோ கோவம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. வணக்கம் ஆண்டி. நீயா என்ன இங்க வந்திருக்க? இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான். சரி, உள்ள வா. தேங்க்யூ ஆண்டி. என்ன ஜெகதீஷ், திடீர்னு வந்திருக்க? ஒன்றும் இல்லை சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான். உட்காரு. பரவாயில்ல சார். பரவாயில்ல, உட்காரு. வீட்டுக்குள்ள அப்படியே தள்ளிட்டு வந்த. வீட்டுக்கு வந்தவங்கள மதிச்சு தானே ஆகணும். அனுசூயா, போய் காஃபி போட்டு கொண்டு வா. நீ உட்காருப்பா. என்ன விஷயம் ஜெகதீஷ்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏதோ பேசணும்னு சொன்ன, என்னன்னு சொல்லு. அது வந்து என்னப்பா யோசிக்கிற? என்னன்னு சொல்லு. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. உங்க குடும்பத்துல ஒருத்தனா தான் நானும் இருக்கேன். என்னப்பா இப்படி சொல்ற? எங்க எல்லாருக்கும் நீ உதவிதான் செய்யற. அது உங்க பெருந்தன்மை சார். நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனையாச்சுல. நீ மட்டும் கரெக்டான டைம்ல ஹெல்ப் பண்ணல, நாங்க பெரிய பிரச்சனையில மாட்டிருப்போம். ரொம்ப தேங்க்ஸ்பா. தெருவுல போற வரவங்க எல்லாம் எங்க கூட சேர்ந்துதான் இருப்பாங்க. அவங்களை எல்லாம் குடும்பத்துல ஒருத்தராக்கிக்க முடியுமா? காஃபி எடுத்துக்கோ. எனக்கு 4 டாக்ஸி இருக்கு சார். அதுலதான் ஒண்ணு ஓடாதாமே. ஒரு வேன் கூட இருக்காண்டி. மாசம் எப்படியும் 50,000 சம்பாதிப்பேன் சார். நீ முன்னேறணும்பா. இன்னும் நல்ல பெரிய ஆளா வளரணும். முன்னேறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு சார். ஆனா ஒரு குடும்பஸ்தனா மாறணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறது. பண்ணிக்கோப்பா.
எந்தெந்த வயசுல என்னென்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கணும். ஆல்ரெடி உனக்கு வயசு வேற ஆயிட்டு இருக்குல்ல. நீங்க ஓகே சொன்னா அந்த ஆசையும் நிறைவேறிடும் சார். நீ என்னப்பா பேசுற? என் கையில என்ன இருக்கு சொல்லு. தெரிஞ்சவங்க யாராவது கேட்டாங்கன்னா சம்மந்தம் சொல்றேன்ப்பா. காஃபி குடி. கையிலேயே வெண்ணைய வச்சுக்கிட்டு எதுக்கு சார் ஊரெல்லாம் போய் தேடணும்? என்ன சொல்ற? நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன் சார். ஷாலினினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க மட்டும் ஓகே சொன்னா ஷாலினியை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். ஏய் எந்திரி எந்திரிடா. எந்திரி மேல. ஆண்டி நான் சொல்றதை கேளுங்க. ஏய் அந்த காஃபியை கீழே வை. முதல்ல வை. அதெல்லாம் ஆண்டி. யாரா உனக்கு ஆண்டி? ஏதோ கொஞ்சம் இடம் கொடுத்து உன்னை வீட்ல விட்டா ஷாலினிய குடுங்கன்னு கேக்குற. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அனுசூயா நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏண்டா மல்லிப்பூ மாதிரி இருக்கிற ஏன் பொண்ணு எங்க? தண்ணி அடிச்சிட்டு மூலையில கிடக்குற நீ எங்க? உன் மூஞ்சி எப்போது கண்ணாடியில பாத்திருக்கியா? ஆண்டி நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. அவமானப்படுத்தாம உனக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக்கணும்ன்றியா? எனக்கு 2 டாக்ஸி இருக்கா ஆண்டி. உன்னோட 2 டப்பா டாக்ஸியை வச்சுக்கிட்டு ஏதோ 2 பெரிய ஃளைட் வச்சிருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்கறது இல்லாம ஷாலினிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் வேற சொல்றியா? ஆண்டி அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறமும் உன்னை வெளிய துரத்தாம பொறுமையா நின்னு பேசிக்கிட்டு இருக்கல. போடா வெளியில. நான் ஷாலினிய ரொம்ப நல்லா பாத்துப்பேன் ஆண்டி. டேய் இன்னொரு தடவை தப்பி தவறி ஷாலினி பேரு உன் வாயில வந்துச்சு, சொப்பத்தி கட்டி வச்சு மண்டைய உடைச்சிடுவேன். போடா வெளியில. அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறமும் உன்னை வெளிய துரத்தாம பொறுமையா நின்னு பேசிக்கிட்டு இருக்கல. போடா வெளியில. நான் ஷாலினிய ரொம்ப நல்லா பாத்துப்பேன் ஆண்டி. டேய் இன்னொரு தடவை தப்பி தவறி ஷாலினி பேரு உன் வாயில வந்துச்சு, சொப்பத்தி கட்டி வச்சு மண்டைய உடைச்சிடுவேன். போடா வெளியில. என்ன ஜெகதீஷ் அப்படியே நிக்கிற? உட்காருப்பா. ஆண்டி. ஆண்டி தான்ப்பா. நீ எனக்கு வேண்டப்பட்ட பையன். நான் உனக்கு இல்லன்னு சொன்னனா என்ன? இல்ல அது வந்து இவ்ளோ நேரம் நீங்க. ஐயோ அதுல என்ன இருக்கு? நீ வந்து எங்க வீட்டு பொண்ண கேட்டதும் ஒத்துக்கிட்டா அது நல்லாவா இருக்கும்? நல்லது கேட்டதெல்லாம் யோசிக்கணும்ல. சொல்ல போனா எங்க வீட்டு லட்சுமி தங்கமான பொண்ணு. அதுவும் இல்லாம அப்பவே நீ வந்து லட்சுமியை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ என் மரமண்டிக்கு அது ஏறவே இல்ல. அனுசூயா நீ என்ன சொல்ற? அதான் கேட்டீங்கல்ல, நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஜெகதீஷ் எவ்ளோ நல்ல பையன், எவ்ளோ மரியாதை தெரிஞ்ச பையன். நம்ம லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. என்னது இந்த ஜெகதீஷ்க்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணமா? நீ இந்த பக்கம் வா. லக்ஷ்மி இவ்ளோ சீக்கிரமா இப்படி ஒரு குடுப்பன உனக்கு அமையும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஜெகதீஷ் 2 டாக்ஸி வாங்கியிருக்கான். இந்த ஏரியாவுல அவனுக்கு நல்ல பேர் இருக்கு. இவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். சித்தி என்ன இதெல்லாம்? இத பொண்ணு பாக்குற சடங்குன்னு வச்சுக்கோ. அனுசூயா ஜெகதீஷ் என்ன சொல்றான், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஜெகதீஷ் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாகணும்னு சொல்றான். லக்ஷ்மியும் நம்ம வீட்டு பொண்ணு தானே, அதான் லக்ஷ்மிய குடுக்கறேன்னு சொன்னேன். என்ன ஜகு, உனக்கு ஓகே தானே? ஒரு மாடர்ன் பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப தஞ்சாவூர் பொம்மையே கிடைச்சிருக்கு. எப்படியோ லக்கு என் பக்கம் அடிக்குது.
உங்க விருப்பம் தான் என் விருப்பம் ஆண்டி. ஆனா லக்ஷ்மிக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியணும்ல. எனக்கு விருப்பம் இல்ல சித்தி. ஆமாக்கா, இந்த கல்யாணம் பண்ணிக்க வேணாம். ஆண்டி ஜெகதீஷ், எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம்னு சொன்ன உடனே எதிரி குதிப்பாளா என்ன? அதோட கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு, உன்னை பத்தியும் அவளுக்கு தெரியாதுல்ல. கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும்பா. ஓகே, ஆனா நீ கவலைப்படாம போ. லக்ஷ்மி கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்குறேன். உங்களை நம்பிதான் நான் போறேன் ஆண்டி. நான் தான் சொல்றேன்ல, நீ கிளம்பு. எஸ். அக்கா, சித்தி ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. வேணாக்கா, அந்த ஜெகதீஷை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்காதக்கா. ஆமாக்கா, அவனை பார்த்தப்பயே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அனுசூயா, நீ என்னதான் செய்யறன்னு தெரிஞ்சுதான் செய்றியா? இங்க பாருங்க, தெரியாமலும் எதை பத்தியும் யோசிக்காமலும் நான் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்ல அனுசூயா, லக்ஷ்மி ஒரு அப்பாவி. அவனை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? அப்பாவி பொண்ணுக்கு புத்திசாலி மாப்பிள்ள கிடைச்சா அவளோட எதிர்காலமே நல்லா இருக்குங்க. அது கூட தெரியாதா உங்களுக்கு? அனுசூயா, நான் சொல்றத கொஞ்சமாவது இங்க கேளு. பாருங்க, என்ன பண்ணணும் எதுக்கு பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க மட்டும் நடுவுல புகுந்து ஏதாவது குழப்பினீங்க, சத்தியமா நான் செத்து போயிடுவேன்.